நடிகர் விஷால் பற்றிய செய்திகள் எவை வந்தாலும் அவை பரபரப்பாக மாறிவிடுகின்றன. சில காலத்துக்கு முன்னதாக மதகஜ ராஜா திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வந்த விஷாலை பார்த்த எல்லோருமே அப்படியே அதிர்ந்து போனார்கள். என்ன விஷால் இப்படி ஆகிவிட்டார்? அவருடைய கையெல்லாம் நடுங்குகிறது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்திலே இருக்கிறது, என்ன நடந்தது விஷாலுக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக அந்த நேரத்தில் ஊடகங்கள் பல விடயங்களை பேசின. ஆனால் அந்த நேரத்தில் விஷால் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் வேற எதுவும் கிடையாது. எனக்கு காய்ச்சல், அதன் காரணமாகத்தான் அவ்வாறு என்னுடைய கை நடுங்கியது. ஆகவே தேவையற்ற விதத்தில் எதையும் எழுத வேண்டாம், பரப்ப வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஷால் அப்போது சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது சில நாட்களுக்கு முன்னதாக விழுப்புரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அதிதியாக வந்திருந்த விஷால் மேடையில் மயங்கி விழுந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பாக மாறியது. என்ன இவருக்கு அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே விஷால் மது, சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாகி விட்டாரா என்று சொல்லி கூட பல விடயங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டன. இப்போதும் விஷால் அதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். மது, சிகரெட் இதையெல்லாம் நான் விட்டு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே இப்போது பேசுகிறவர்கள் எல்லாம் தேவையில்லாத விதத்தில் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இதயங்கள் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் நன்றி. ஆனால் தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றவர்களுக்கு என்னுடைய பதில், நான் மதுவுக்கோ அல்லது சிகரெட்டுக்கோ இவ்வாறான உடலை சீரழிக்கக்கூடிய எந்த விடயத்துக்கோ நான் அடிமையாகவில்லை. தேவையற்ற விஷயங்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார்.